Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி மினி பேக்குக்கு எப்படி ஹேண்டில் போடுறதுன்னு பார்க்கலாம். ஹேண்டில் வந்து 2 டைப்பா சொல்லி தர போறேன். 2 கலர் வச்சு நம்ம போடலாம், சிங்கிள் கலர்லயும் போடலாம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த ஹேண்டில் போடுறதுக்கு 4 அடியில கட் பண்ணியிருக்கேன் ஒயர், 2 ஒயர், 4 ஃபீட்ல 2 ஒயர். இப்போ ஃபர்ஸ்ட் 2 கலர் போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் சிங்கிள் கலர்ல பார்க்கலாம். இப்போ இந்த ஹேண்டில் போடுறதுக்கு நம்ம எந்த பேஸ்கெட்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சென்டர் பார்த்துக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 இருக்கிறதால இந்த 8 லைனுக்கு சென்டரா வச்சு நான் போட போறேன். இந்த பிங்க் சென்டர் பார்த்துக்கலாம். நான் ஒரு 4 நாட் கீழே தள்ளி ஒயர் இன்சர்ட் பண்றேன். இன்னொரு ஒயரை இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் பண்ணிட்டு ரெண்டுமே ஈவனா வச்சுக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டபுள் கலர் கொடுக்கும்போது இப்படி ஒயரை வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியுற மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இங்கே கீழே இருக்க எல்லோவை இருக்கு இல்லையா, ரைட் சைடு இருக்கிற ஒயரை இப்படி மேலே இருக்கு மேலே வச்சு இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு லெஃப்ட் சைடில் இருக்க அந்த பிங்க் ஒயரை அதுக்கு மேலே வைக்கிறோம். இந்த பிங்க் ஒயரை வந்து இது மேலே வச்சா இது கரெக்டாக வந்து நம்ம ஹேண்டில் போட முடியாது. ஸோ இது கீழே கொண்டு வரோம். பிங்க்கு கீழே கொண்டு வரோம். இதுதான் நம்மளுக்கு பொசிஷன். இப்போ இந்த 2 ஒயர்லையும் இந்த ரைட் சைடில் இருக்கிற ஒயர் இப்படி இன்டு ஷேப்பில் போய் வைக்கிறோம். வச்சுட்டு இந்த பிங்க் ஒயரை இப்படி மேலே வச்சுட்டு இந்த இன்னொரு பிங்க் இருக்கு இல்லையா, ரைட் சைடில் இருக்க பிங்கை எல்லோக்கு கீழே கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா இதுதான் பொசிஷன். வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிறது எல்லோ ஒயர் மேலே இருக்கு, மேலே தெரியுதுங்களா, இதெல்லாம் கீழே இருக்கு. நம்ம இப்படி செட் பண்ணதுக்கப்புறம் எப்பயுமே ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த எல்லோவை கீழே இப்படி ரொட்டேட் பண்ணி 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடணும். இப்போ வந்து எந்த ஒயர் மேலே இருக்கு, பிங்க். ஸோ பிங்க் ஒயரை இப்படி உள் பக்கமாக ரொட்டேட் பண்ணி 2 ஒயருக்கும் நடுவில் கொடுத்து மறுபடியும் ரைட் சைடு கொண்டு வரணும். இப்போ லெஃப்ட் சைடு ஒயர். எந்த ஒயர் போடணும்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்மளுக்கு ஒயர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொண்டு போக வேண்டிய ஒயர் வந்து மேலே தனியாக நிற்கும். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லோ பாருங்க தனியாக நிற்கிது. இது 3 வந்து நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறதால இது தெரியல. எல்லோ மட்டும் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயரை தான் நம்ம நெக்ஸ்ட் இது வந்து கொண்டு வரணும். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சிம்பிளான ஹேண்டில், இந்த முறுக்கு ஹேண்டில் போடும்போது நீங்கள் இதை போட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது வேலை பண்ணுங்க. நடுவில் இது விட்டுட்டு போனீங்கன்னா பிரிஞ்சிடும். ஆனால் இன்னொரு ஹேண்டில் ரன்னிங் ஒயர் வச்சு ஒன்று போடலாம். அந்த ஹேண்டில் போடும்போது நம்ம விட்டுட்டு போனாலும் ஒன்றும் ஆகாது. இந்த ஹேண்டில் போடும்போது மட்டும் ஏதாவது வேலை இருந்ததுன்னா அதை முடிச்சுட்டு வந்து இதை போட்டுட்டு அப்புறமா வந்து நீங்கள் மற்ற வேலை பாருங்க. இது பிரியாம 5 நிமிஷத்துல போட்டு முடிச்சிடலாம். இப்போ இந்த ஒயரை ரொட்டேட் பண்ணி 2த்துக்கும் மிடில் கொண்டு வந்து மறுபடியும் ரைட் சைடில் போடுறோம். இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லோ ஒயர் கொண்டு வந்து
மறுபடியும் லெஃப்ட் சைடே கொண்டு வந்துடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். ரைட்டு, ரொட்டேட், அகெயின் ரைட், லெஃப்ட், ரொட்டேட், அகெயின் லெஃப்ட். ரைட்டு, லெஃப்ட், அப்படியே மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுட்டே வாங்க. தனியா இருக்க மேல இருக்க பிங்க் ரைட் ஒயர் லெஃப்ட். போகிறது ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாக கற்றுக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ஒயர் வந்து எப்படி பொசிஷன் வைக்கிறத மட்டும் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் வராது. ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ஒயர் கொடுத்து கொண்டு வந்துட்டே இருக்கும். நம்ம ஹேண்டில் போட்டு முடிச்சிட்டோம். இது என்ன பண்ணணும்னா இந்த ஹைட் போதும். இந்த சென்டர் பார்த்தோம் இல்லையா, இந்த லாஸ்ட்ல அதே மாதிரி 4 நாட் தள்ளி இங்க உள்ள 2 ஒயரும் நம்ம இது பிரியாம இருக்குதுன்னா இங்கே கூட முடிச்சு கொடுக்கலாம். கொஞ்சம் லாங்காகவே சொல்லிடுங்க ஹேண்டில்ன்றதால. இப்போ இது எப்படி இருக்கு இல்லையா, இது வளையாம இருக்கிறதுக்கு இந்த ஒயர் வந்து ஹேண்டில் போட்ட ஒயரே நமக்கு இதுக்கு இன்னொரு நாட்டில் எப்படி ஒரு ரோல் பண்ணி விட்டுருங்க. பண்ணிட்டீங்கன்னா ஹேண்டில் வந்து வளையாது. மாதிரி இருக்கும். இந்த ஒயரை சொருகு. அதே மாதிரி இந்த பக்கமும் கட்டிட்டீங்கன்னா ஹேண்டில் வந்து நல்லா இருக்கும். இந்த ஒயர் பத்தலைன்னா நீங்கள் ஒரு பிட் ஒயர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பிட் ஒயர் எடுத்து அதே மாதிரி சென்டரில் கொடுத்து இப்படி ரோல் பண்ணி இங்கே நல்லா டைட்டாக கட்டின மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஹேண்டில் கரெக்டாக சரி. சின்ன கூடெல்லாம் ஹேண்டில் சொருவு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
டபுள் கலர் ஹேண்டில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சிங்கிள் கலரில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதே சேம் கலரில் போடுறதுக்கு அதே 4 அடியில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். 4 feet. அதே மாதிரி 4 நாட் கீழே தள்ளி 2 ஒயரும் இப்படி உள் பக்கமாக சொருகிறோம். மறுபடியும் அப்படியே கொண்டு வரணும். ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான். அதில் வந்து எல்லோ பிங்க் அப்படின்னு மாற்றி மாற்றி நம்ம இது பண்ணோம். இல்லை ஒரே கலராக வரும், எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. நம்ம அப்படியே போட்டுகிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு இப்படி இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. லெஃப்டில் இருக்க ஒயரை வந்து இப்படி மேலே வைக்கணும். மேலே வச்சுட்டு ரைட் ஒயரை இப்படி கீழே கொடுத்து, இதுதான் நம்மளுக்கு பொசிஷன் இந்த கூட போடுறதுக்கு. இங்கே மேலே இருக்கிற ஒயர் எப்படி அந்த ஒயர் எப்படி ரொட்டேட் பண்ணி கொண்டு வரணுமோ அதே மாதிரி தான் இந்த மெத்தட். இதில் ரொட்டேட் பண்ணி 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் ரைட் சைடு வச்சு லெஃப்டில் இருக்க ஒயரை 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து இப்போ மேலே இருக்க ஒயர் தான் இப்போ நெக்ஸ்ட் போடணும். ரொட்டேட் பண்ணி இந்த ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து திருப்பி ரைட் சைடு இந்த ஒயர் வந்துடும். இப்போ லெஃப்ட் இருக்கிறது மேலே இருக்கிறது மாற்றி 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 லெஃப்ட் ரைட் வந்தீங்கன்னா ஹேண்டில் ஃபினிஷ் ஆகிடும். அப்படி போட்டுட்டு உங்களுக்கு எந்த ஒயர் ஃபஸ்ட்டு போடணும்னு தெரியலன்னா உங்களுக்கு தனியாக தெரிய பாருங்க, மேலே இருக்கும். இதுதான் நெக்ஸ்ட்டு போடணும். இதில் மேலே வெளியில் கொண்டு வந்து மறுபடியும் அதே இடத்துல வச்சுக்கணும். அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒயர் மேலே இருக்கும். இப்போ நம்ம கொண்டு வந்த ஒயர் கீழே இருக்கும். இப்போ இங்கே மேலே இருக்க ஒயரை மறுபடியும் கீழ் பக்கமாக கொடுத்து இந்த ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் வைக்கிறோம். இப்போ கீழே வந்துடுச்சு. இப்போ இந்த லெஃப்டில் இருக்க ஒயர் இந்த ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் கொண்டு வந்து இப்போ ரைட். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நாட் தள்ளி கீழே ஒயரை இன்சர்ட் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டு ஹேண்டிலும் ஈவனாக இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி போட்டு காமிக்கிறதுக்காக தான் ஜஸ்ட் இது போட்டேன். நான் அப்புறமா அதை மாற்றிப்பேன். உள்ள இங்கே நாட்டை வந்து ரெண்டுத்தையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கணும். நாட் இருக்கு. இப்படி வராமல் இருக்கிறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒயர் ஒன்று போட்டு நம்ம இப்போ ஹேண்டில் போட்ட ஒயரை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு போடுறதுக்கு பத்தலைன்னா வேற பிட்டு ஒயர் கூட இருக்கலாம். இந்த ஹேண்டிலுக்கு கவர் பண்ணுற மாதிரி இப்படி
தெரியும் வேணாம். நான் 2 தடவை கவர் பண்ணி சுற்றி இருக்கேன். இப்போ இன்செர்ட் பண்ணுறேன். ஹேண்டில் பேலன்ஸ் இருக்கிற ஒயர் ஃபுல்லாகவே சொருகி விட்டுருங்க. 3 நாட் மட்டும் சொருகாதீங்க. 5 நாட் இருந்தால் கூட நல்லா சொருகி. அதே மாதிரி இப்போ செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து க்ரிப்பாக இருக்கும், இப்படி வராது. இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒயர்லாம் உள்ள நல்லா சொருகி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ஹேண்டில் போடுறது எப்படின்னு பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.